Hi everyone, a very good afternoon. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து COVID-19 and its effect on menstrual cycle, post COVID changes அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி I just read through few articles in the net and a famous neurophysician வந்து நிறைய ட்வீட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு menstrual cycleல post COVID-19 and people were commenting அவங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிஷியலா என்னன்னா நம்மளோட நார்மல் menstrual cycle இருக்கு இல்லையா, அது ரெண்டு சைக்கிள்க்கும் நடுவில் வந்து பீப்புள் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ஃபியூ பேசேஜ் ஆஃப் கிளாத்ஸ், இல்லைன்னா அவங்களோட நார்மல் சைக்கிளே வந்து இஸ் கெட்டிங் டிலேட் பை அ வீக் ஆர் டூ. அப்புறம் ஒரு ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கும் போது தே ஆர் மிஸ்ஸிங் த பீரியட்ஸ். இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் த சேஞ்சஸ். இன்னும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட நார்மல் சைக்கிளே வந்து ப்ரொலாங் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 to 7 days ஃப்ளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கெட்டிங் ப்ரொலாங்டு. ஒரு 12 days 15 days ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கு, கிளாத்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரிசமா அப்படின்னா our entire body is coping up with the COVID infection. அப்படிங்கும்போது it is expected that some effect will be there in the reproductive system too, right? அப்போ ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா, ஒரு ஹெவி ஃப்ளோ இருக்கு, ப்ரொலாங்டா ஃப்ளோ இருந்துட்டே இருக்கு, கிளாத்ஸா பாஸ் பண்றாங்க அப்படின்னா டெஃபினெட்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இஸ் நீடட், ரைட்? ஏன்னா அல்டிமேட்லி they will land up in anemia. இப்போ ஒரு ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ல இருக்காங்க, இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ்ல இருக்காங்க, அப்போ she is missing her periodனா அதுக்கு நீங்க வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பீரியட்ஸ் வந்து டிலே ஆகுது, 1 week or 2 டிலே ஆகுது அப்படின்னா இட் வில் ரெஸ்யூம். டெஃபினட்டா பீரியட்ஸ் வந்துடும். நம்மளோட ரெக்கவரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது எவ்ரி திங் த ஹோல் சிஸ்டம் இஸ் ரெக்கவரிங் அப்படிங்கும்போது ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இட் வில் டேக் சம் டைம். ஒரு 2 monthsலயோ 3 monthsலயோ நார்மல் மென்சுரல் பேட்டர்ன் வந்து ரெஸ்யூம் ஆயிடும். அது வரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கிடையில ஒரு ஹெவி ஃப்ளோ இருக்கு, கிளாட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது பட்சத்துல மட்டும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் இஸ் நீடட். அப்போ இதுக்கெல்லாம் இந்த சேஞ்சஸ்க்கு எல்லாத்துக்குமே லக்கிலி ஒரு ரிசர்ச்சர் ரீசன்ட் ஸ்டடியில கூட சொல்லியிருந்தாங்க. என்னன்னா நம்மளுடைய டைரக்ட் லைனிங் ஆஃப் தி யூட்ரஸ் எண்டோமெட்ரியம்ல வந்து ACE2 ரிசெப்டார்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ டைரக்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் நோவல் கொரோனா வைரஸ் இஸ் நாட் தேர் இன் தி யூட்ரஸ் அப்படின்னு 2020 ரிசர்ச்ல சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு ரொம்ப பாதர் பண்ணிக்கணும், நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இனிஷியலா பீரியட்ஸ் வரலையா, ஒரு ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ல இருக்கீங்க, பீரியட்ஸ் வரலையா, நோ நீட் டு வரி அபவுட் தட். ஒரு 2 to 3 days டிலே ஆகுது, என்னோட சைக்கிளே மிஸ் ஆகுது, 15 days தள்ளி தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னா ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்தி ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வாட் வி ஆர் ஃபேசிங் நவ், இட்ஸ் நாட் இன் anyone's hands, right? The main thing that we can deal with is working on oneself. Eat healthy, have nutritious food, just sleep on time, just try to keep as happy as possible, protect yourself and your family, mask up. இதெல்லாம் தான் திங்ஸ் தட் வி ஹாவ் டு லுக் அப் டு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் வேண்டாம், டோன்ட் டேக் டூ மச் ஸ்ட்ரெஸ் அன்னெசசரிலி. ஓகே, ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். மெடிடேட், யோகா அதெல்லாம் பண்ணாலே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து எலிவேட் ஆகும். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இட் ஹாஸ் டைரக்ட் எஃபெக்ட் ஆன் த HPO ஆக்சிஸ். அதனால மென்சுரேஷன் எஃபெக்ட் ஆகும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்ல நம்ம இருக்கோம், பாசிட்டிவ் சரௌண்டிங்ல இருக்கும் அப்படிங்கும் போதே நார்மல் மென்சுரேஷன் வந்து ரெஸ்யூம் ஆகும். அன்லெஸ் அதர்வைஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் நீடட், டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். அதுதான் என்னோட டேக் ஹோம் மெசேஜாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இதன் மூலமாக நான் இந்த விஷயத்தினால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்கா, இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா, ரொம்ப ஹெவி சிம்டம்ஸ் இருக்கும்போது, கிளாத்ஸாக இருக்கு இல்லை ப்ரொலாங்டா இருக்கு அப்படின்னா மட்டும் ஜஸ்ட் சீக் யுவர் கைனகாலஜிஸ்ட். வி ஆர் லிவிங் இன் த எரா ஆஃப் இன்டர்நெட் அண்ட் பியூட்டிஃபுல் கேஜெட்ஸ் அட் ஹோம். Just try to make use of it as much as possible. Consult your doctors through these online platforms and make use of them. Okay, thank you so much.